அங்க என்னத்துக்கு மக்கள் போறாங்க? எதுக்கு போறாங்க? அங்க பெரிய ஒரு 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 பயான் நிகழ்ச்சி நடக்குது, தக்வாவை பத்தி பேசுறாங்க, இபாதத்து நடக்குது, அதுவா? ஒன்றும் கிடையாது. கடை வச்சிருக்கிறாங்க, கலர் கலரா உடுத்துக்கிட்டு பொம்பளை பிள்ளைகள் வரும். அப்ப இங்கிருந்து போய் நம்முடைய தங்கச்சி தாத்தாவை கொண்டு இறக்கி விட்டு போட்டு அங்க எவனோ இறக்கி விட்டத்தை உரச போறாங்க. அப்ப இங்கிருந்து போய் நம்முடைய தங்கச்சி தாத்தாவை கொண்டு இறக்கி விட்டு போட்டு அங்க எவனோ இறக்கி விட்டத்தை உரச போறாங்க. நம்முடைய ஒரு முஸ்லிம் சகோதரர் முட்டாசி விற்கிறதுக்கோ ஐஸ்கிரீம் விற்கிறதுக்கோ ஒரு பொருள் விற்கிறதுக்கோ போனால் அது ஹராமானது. ஏன் ஹராமானது என்றால், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கு தொண்டையை குளுமையாகிறதுக்கு பொருள் விற்க போறோம்னா அதுக்கு உதவி செய்யறோம். இப்ப நம்ம விவாதம் பண்ணலாம், நாங்க 5 நேரம் தொழுறோம், நாங்க வணங்கல, நாங்க பூஜை செய்யல, ஆனா பூஜைக்குரிய சாமான விற்கும், நாங்க அறக்குடி விற்கும், நாங்க கட்டல, நமக்கு அதுல நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாட்டி எதுக்கு விற்கிற நீ? அதுல ஒரு சிலர் பூஜைக்குரிய சாமான், நீங்க பூஜையோட பேரை சொன்னாலே சாமான் லிஸ்ட் நாங்க தருவோம். நெய், தேனு, குங்குமம், கஸ்தூரி, சங்கு, சாலிவை, இது சாமிக்கு படைக்கிறது, இது எல்லாத்தையும் வித்து பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு கொடுக்கணுமா? மவுத் ஆகும்போது கபனுக்க வச்சு அதை அடக்கட்டான். கடுதம் முங்கர் நக்கிருக்கு, அது கடுதம். கபனுக்க வச்சோன்னா அதை எடுத்து பார்த்துருவாங்களாம் முன்கர் நக்கீர். ரைட், அப்போ நீங்கள் பைய செஞ்சாக்கள் நேர சொர்க்கமா. இது பயம் பண்ணி இந்த முட்டாள் சனங்கள் அவங்கள்ட்ட போய் 10-20 ரூபாய் காசை கொடுத்து கையை கொஞ்சி காணிக்க செஞ்சு காலை உளுந்து ஒரு தொட்டு கொஞ்சி அவன் எச்சில குடிச்சு போட்டு இந்த பேப்பர் துண்டை வேண்டி எடுக்கிறாங்க சொர்க்கம் போகலாமண்டு. எவ்வளவு மவுத்தாயி கபருக்கு போவீங்கன்னு நம்பிக்கையா? ஒரு தீ விபத்தில் எரிஞ்சு போக மாட்டோமா? அப்ப எங்க போகும் இந்த துண்டு? கடற்கரை பள்ளிக்கு போய் காணிக்க போட்டுட்டு பிள்ளோட பாஸ் வாங்கணும், ஏலவெல்ல கிளாஸ்ல பெஸ்ட் வரணும், ஓலை எடுக்கணும் என்று காணிக்க போட்ட உப்புக்காரன் ஒருத்தன் பேரு முஜாஹிதான் குமண்டெழுறான், எங்கேயோ வானத்தில் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆண்டவனிடம் கேட்பதை விட எங்கள் மகான்கள் பெரியார்களிடம் கேட்பது சிறந்தது என்று அளிக்கான். அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கணும். அப்ப இந்த கொடியேற்ற பள்ளி என்று சொல்லி இன்றைக்கு கொடி கட்டி பறக்கும் இந்த வழிகேடு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு செயல். நபிமார்களே யா நஃப்ஸிங்கிறாங்க. அந்த மஹ்ஷர் வெளியில ஷேக் நாயத்தை எங்க போய் பார்க்க? எந்த தொங்கல நிப்பார் உங்க தங்கள்? அந்த மஹ்ஷர் வழியில உங்களோட தங்கள் எங்க நிப்பார்? எந்த தொங்கல? முடியுமா அவரால? இயலாத. இதுல இந்த சூபி மனசில பைய செஞ்சவங்களுக்கு ஒரு 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 சில்சிலா கொடுப்பாங்க. சில்சிலாண்டா என்ன? இப்ப இருக்கிற ஷேகு, அவருக்கு பையத்து கொடுத்த ஷேகு, ஷேகண்டு வந்து அலி ரலியல்லாஹு தஆலா போய் ரசூல்லா வரைக்கும் ஒரு பட்டியல், பேர் பட்டியல். நான் கேட்க, இந்த மகான்கள் ரெண்டு ஓடுறீங்க, சின்ன மௌலானா பாண்டு ஓடுறீங்க, பி சவுலா பாண்டு ஓடுறீங்க, ஷாவுல் ஹமீது வலியுல்லாண்டு ஓடுறீங்க. சரி, அவங்கள்ட்ட ஏன் ஓடுறீங்க? கபூர்ல இருக்காங்கன்னு ஓடுறோம். ஏன் கபூருக்கு போனாங்க? ஏன் கபூருக்கு போனாங்க? சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதானே? மவுத்தா போயிட்டாங்க, அதுக்கு தான் கபூர் கட்டிக்கும். ஏன் மவுத்தாங்க? சின்னொரு லொஜிக் தான். அவரை வருத்தத்தை அவருக்கே குணப்படுத்த இயலாமத்தான் மவுத்தாயிருக்கார். அப்புறம் எப்படி நம்ம வருத்தத்தை அவர் லேசாக்கிற? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க மாட்டோமா? அந்த மண் குவிக்கப்பட்டதான் நான் ஷாவுல் அமீதுல கபூர். அவருக்கு அங்க ஒரு கபூர், இங்க ஒரு கபூர். நீங்க எல்லாம் முடிவெடுத்துக்கோங்க என்னன்னு. ஒரு ஆளுக்கு 2 பொண்டாட்டிகளை பற்றிக்கலாம், ஒரு ஆளுக்கு 2 கபூர்களை பற்றிக்கிறீங்களா? அது இந்த ஷாவுல் ஹமீது வலியுல்லாஹ்க்கு 2 கபூர், அதே மாதிரி முஹிதீன் அப்துல் காதிர் ஜைலானிக்கு 2 கபூர். என்ன? கொடியேற்றமா? போன கிழமை கொடியேற்றுறாங்க. கொடியேற்றம் என்றால் என்ன? எப்படி வந்துச்சு இந்த கொடியேற்றம்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த கல்முனை கொடியேற்ற பள்ளி இருக்குதானே, இந்த கொடியேற்ற பள்ளி எப்படி வந்த? கொஞ்சம் நெட்டில் கூகுளில் போய் வரலாறு புரட்டி பாருங்க. யமன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நஜ்ஜாசி மன்னனுக்கு திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கஅபத்துல்லாஹ்வை விட பெரிய ஒரு ஆலயத்தை கட்டுறான் அப்ரஹாம். அவருடைய படை தளபதி கட்டிட்டு இனி மக்கள் இங்க வருவாங்க அப்படின்றான். இதை கினானா கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தன், இது இவன் என்ன இப்படி புதுசா ஒரு கௌபாவை கட்டிக்கிறேன் ஆத்திரப்பட்டு என்ன செய்யான்னு சொன்னா அதுல போய் மலம் கழிச்சிட்டு வந்துட்டான். சூரியனை வணங்கக்கூடியவர்களுடைய நேரத்தில் அல்லாவை வணங்காதீங்க, நேரத்தில் கூட அல்லாவை வணங்காதீங்க என்றால் அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்படும் இடத்தில் அல்லாஹ் வணங்கலாமா? சின்ன மௌலியன்னப்பா ஒரு பள்ளியில, பி சவுல் அவுலியா ஒரு பள்ளியில அந்த பள்ளியை கட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஜும்மா முடிய பாருங்க, நீங்க பக்கத்துல பைக் எடுத்து ஒரே மிரிச்சா பார்க்கலாம். ஜும்மா முடிய கபரை சுத்தி கொஞ்சம் பேர் கையேந்திக்கு நிற்பாங்க. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு இணை வைப்பதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அது அல்லாத, இணை வைத்தல் அல்லாத மற்ற பாவங்களை அவன் நாடியோர்களுக்கு தௌபா செய்யாமலே மன்னிக்கக்கூடியவன்.
மேலும் யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அவர் நிச்சயமாக மிக பிரம்மாண்டமான ஒரு பொய்யையே இட்டி கட்டி விட்டார், அது உண்மை கிடையாது என்கிற இந்த செய்தி சூரத்து நிசாவினுடைய 48வது வசனமாக இருக்கிறது. ஆக நாம் எல்லோருமே அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை தௌபா செய்யாமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். தௌபா செஞ்சுட்டா மன்னிச்சிடுவான். அதை விட்டுட்டு இனிமேல் நான் உனக்கு நான் இணை வைக்க மாட்டேன், உன்னையே நான் வணங்குறேன் என்று சொன்னோன்னே நம்ம தௌபா செஞ்சு அந்த காரியத்தை விட்டு அல்லாஹ் மன்னிப்பான். அப்படியே அந்த நிலையில் மரணிச்சிட்டோம்னா கண்டிப்பாக மன்னிப்பு கிடையாது, சொர்க்கம் நுழைய முடியாது. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய நிலையில் மரணிக்கிறாரோ அவங்க நரகம் நுழைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராங்க சொல்லி காட்டுறாங்க. மற்ற பாவங்களை பொறுத்த வரைக்கும் தௌபா செய்யணும். தௌபா செய்யாமல் ஒரு ஆள் மௌத்தாயிட்டா அல்லாஹ் விரும்பி தான் அவரை மன்னிப்பான். தௌபா செய்யலை, பாவம் செஞ்சுக்கிறாரு, ஆனால் இணை மட்டும் வைக்கல அப்படி எங்கும்போது அந்த மற்ற பாவங்கள் அல்லாஹ் தான் நாடியோருக்கும் மன்னிக்கிறான். ஆனால் தௌபா செய்யணும். நாங்கள் அதை நம்பிக்கிட்டு தௌபா செய்யாமல் இருக்கக்கூடாது, தௌபா செய்யணும். அதில் உள்ள ஒரு சிறப்பு என்னென்றால் அல்லாஹ் விரும்பினால் அந்த இணை வைத்தல் அல்லாத அவன் விரும்பினா மன்னிப்பான் அப்படிங்கிறான். அப்போ இந்த இணை வைத்தல் என்றால் என்ன அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் சிலையை வணங்குறது, அதான் அல்லாஹ்க்கு இணை வைக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது மட்டும் இணை வைத்தல் கிடையாது. இப்போ பொதுவாக இணை வைத்தல் அப்படின்னு சொன்னால் என்னென்றால் அல்லாஹ்வையும் நம்பி அல்லாஹ்வுடைய சிபத்துக்கள் செயற்பாடுகளுக்கு நிகராக ஒருத்தரை வச்சிட்டோம்ன்றால் அதான் இணை வைத்தல். ஒரு விஷயத்தை வழங்கணும். இணை வைத்தல் என்றால் துணைக்கு ஒன்று இருக்கணும் இல்லையா? ஒன்றுக்கு இப்போ நான் இதுக்கு ஒன்றை இணை வைக்கிறேன் என்றால் இதை எடுத்துக்கிட்டு தான் இன்னொன்று இணை வைக்கிறேன். இதை மொத்தமாக நிராகரிச்சுட்டு ஒன்றை எடுத்தால் அது நிராகரிப்பு, குஃப்ரு. அல்லாஹ்வையே மொத்தமாக நிராகரிச்சிட்டால் அது குஃப்ரு. அல்லாஹ்வை நம்பி போட்டு அல்லாஹ் பார்க்குற மாதிரி இவர் பார்ப்பார், அல்லாஹ் படைக்கிற மாதிரி அவர் படைப்பார், அல்லாஹ் மன்னிக்கிற மாதிரி இந்த மகான் மன்னிப்பார், அல்லாஹ் நோயை குணப்படுத்துகிற மாதிரி இந்த பெரியார் நோயை குணப்படுத்துவார் என்றால் நாம் அல்லாஹ்க்கு இணையாக்குறோம். இணை வைத்தல்ங்கிறத தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இப்போ நம்ம இதை தெளிவாக பார்க்குறோன்னு சொன்னால் சூரா லுக்மானில் 25வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே ஒலையின் சஅல்தஹும் மன் ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த். அந்த முஷ்ரிக்குகளை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்க சொல்கிறான், வானங்களையும் பூமியையும் படைச்சது யாரு என்று நபியே அவர்களிடம் கேளுங்க. குலில் ஹம்துலில்லாஹ் லயகூலுன்னல்லாஹ். அவங்க என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் தான் படைச்சேன்னு சொல்லுவாங்க. இது சூரத்து லுக்மானில் 25வது வசனம். சூரத்து ஜுமர்ல 37வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலஇன் சஅல்தஹும் மன் ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமியை யார் படைத்தது என்று அவர்களிடம் கேட்டால் லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள். குல், நபியே அவங்கள்ட்ட திருப்பி கேளுங்க, அஃபரஅய்தும் மா ததுஊன மின் தூனில்லாஹ். அப்போ அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்கின்றீர்களே, அவர்களை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இன் அராதனில்லாஹு பிதுர்ரின் ஹல் ஹுன்ன காஷிஃபாத்து லுர்ரிஹி. அல்லாஹ் எனக்கு கெடுதிகளை நாடிவிட்டால் நீங்கள் வணங்கக்கூடிய இவைகளெல்லாம் அந்த கெடுதியை நீக்கி விடுமா? அவங்க வணங்குறது யார? லாத்தி யகூது சுவாய் நசுரு வத்து போன்ற சிலைகளை வணங்குறாங்க. அல்லாஹ்னு சொல்லி வணங்கினாங்களா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நல்லடியார்கள் என்றுதான் வணங்கினார்கள். அதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, புகாரியுடைய விரிவுரையில் அதை அழகாக எழுதுறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த லாத்தி யகூது சுவாய் நசுரு வத்தி என்ற சிலைகள் எல்லாம் கடவுளாக வணங்கப்படவில்லை, நல்லடியார்களாக எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சூரத்து ஜுமர் 37வது வசனத்தில் சொல்றான், இன் அராதனில்லாஹு பிதுர்ரின் ஹல் ஹுன்ன காஷிஃபாத்து லுர்ரிஹி. அல்லாஹ் எனக்கு கெடுதிகளை நாடிவிட்டால் நீங்கள் வணங்கக்கூடிய இந்த நல்லடியார்கள் அந்த கெடுதிகளை நீக்கி விடுவார்களா? அவ் அராதனி பி ரஹ்மத்தின், அல்லாஹ் எனக்கு ஒரு கருணையை நாடிவிட்டால் ஹல் ஹுன்ன மும்சிகாத்து ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை இவர்கள் தடுத்து விடுவார்களா? குல் ஹஸ்பி அல்லாஹ், நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அலைஹி யதவக்கலுல் முத்தவக்கிலூன், அது அவன் மீதே பொறுப்பு சாட்டக்கூடியவர்கள் பொறுப்பு சாட்டுவார்கள் அப்படிங்கிறான். சூரத்து ஸுஹ்ரஃப் 9வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலையின் சஅல்தஹும் மன் ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் லயகூலுன்ன, அவர்கள் கண்டிப்பாக சொல்வார்கள், ஹலகஹுன்னல் அஸீஸுல் அலீம். அஸீஸ் அலீம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் தான் அவர்களை படைத்தது, வானங்கள் பூமியை படைத்தது என்று சொல்வார்கள் என்று அவங்க சொல்றாங்க.
அப்ப அன்றைக்கு இருந்த முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹ் தான் படைச்சன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு வசனத்துல வமன் பியதிஹி மலக்குத்து ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ் வானங்கள் பூமிகள் ஆறினுடைய ஆட்சி அதிகாரங்கள் யாருடைய கையிலே இருக்கிறது என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய கையில் என்று சொல்வாங்க. அல்லாஹ்வுடைய கையில் என்று சொல்வாங்க. அது பாருங்க, அல்லாஹ் தஆலா சூரத்து ஸுமர் 3வது வசனத்தில் சொல்றானால லில்லாஹி தீனுல் காலிஸ், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுக்கே இந்த பரிசுத்தமான இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கே உரித்தானதல்லவா. வல்லதீன இத்தகது மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ் அல்லாமல் அவுலியாக்களை எடுத்துக்கொண்டு அவர்களிடம் பிரார்த்தனை செய்கின்றார்களே அவர்கள் மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி சுல்ஃபா, அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா? இவர்களிடம் நாங்கள் பிரார்த்தனை செய்வது இவர்கள் அல்லாஹ்விடம் எங்களை அந்தஸ்தால் நெருக்கி வைப்பார்கள் என்றுதான், அல்லாஹ்னு சொல்லலைங்க. அந்த மகான்கள் லாத்தி யகூத் சுவாய் நஸ்ர் வத்து போன்ற மகான்களிடம் பிரார்த்தனை செய்தார்கள், அவர்களுக்கு சிலை வைத்திருந்தார்களே, அப்ப சிலையா வச்சிருந்தாங்க, இப்ப வளர்த்தாட்டி கபருக்குள்ள வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மகான்கள் என்றுதான் அவங்க சொன்னாங்க. அவங்கள வணங்குறவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? வணங்குற என்றால் பிரார்த்தனை செய்தல். அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா சூரத்து ஸுமர்ல 3வது வசனத்துல சொல்றான், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களை அந்தஸ்தால் நெருக்கி வைப்பார்கள் என்றுதான் நாங்கள் வணங்குகிறோம். இப்போவும் அவுலியாக்கள் மகான்கள் பெரியார்கள் நாதாக்கள் தங்கள்மார்கள் என்று கபர்களிலே தர்காக்களிலே ஓடக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க? நாங்கள் அல்லாஹ்னு சொன்னோமா? மகான்கள் இவங்க அல்லாஹ் கிட்ட எங்களுக்காக சிபாரிசு செய்வாங்க, அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கி வைப்பாங்க, அப்படித்தான் அவர்கள் சொல்வார்கள் என்றத அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரியாக பாருங்க, அல்லாஹ் சூரா யூனுஸ்ல சொல்லி காட்டுறான், வயஅபுதூன மின் தூனில்லாஹி மா லா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும், அல்லாஹ் அல்லாமல் அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத கெடுதியும் செய்யாதவர்களிடம் இவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாஹ் விட்டுட்டு யார்கிட்ட போய் துவா கேட்கிறாங்க, யார்கிட்ட போய் நோய் நிவாரணம் தேடுகிறாங்களோ அவங்களால இவங்களுக்கு கெடுதியும் வராது நல்லதும் கிடைக்காது. அப்படி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவர்களை பற்றி என்ன சொல்றான்? யகூலூன, அவங்க என்ன சொல்லிக்கிட்டு வணங்குறாங்க தெரியுமா? ஹாவுலாயி ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்பவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னறான் சொல்லி காட்டுறான். அப்ப இணை வைக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வை மொத்தமா நிராகரிக்கல, அல்லாஹ்வை நம்பிக்கிட்டு நாங்க நல்லடியார்கள் மூலமாக அல்லாஹ் கிட்ட நெருங்குறோம், அல்லாஹ் கிட்ட தான் நெருங்க போறாங்க. யார் மூலமாக? இன்னொரு ஆள் மூலமாக. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களும் அந்த வேலையை தான் செய்யறாங்க. இப்ப நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆமுல் ஃபீல் என்று நம்ம சொல்றோம். ஆமுல் ஃபீல், ஆமுல் ஃபீல் என்று ஏன் பேர் வந்துச்சு? நபி அவர்கள் பிறந்த ஆண்டில் யானை படை கொண்டு கஅபத்துல்லாவை ஒருத்தன் அழிக்க வந்தான். அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, மன்னன் நஜ்ஜாசி மன்னனுடைய ஒரு படை தளபதியான ஒரு பெரிய ஒரு வீரனாக அப்ரஹா என்கிற ஒருத்தன் இருக்கிறான். அந்த அப்ரஹாம் என்ன சொல்றான், என்ன செஞ்சான்னு சொன்னா, எல்லா மக்களும் கஅபத்துல்லாவை நோக்கி போறாங்க. கஅபத்துல்லாங்கிற அந்த ஆலயத்தில் சிலை இருந்துச்சு, 360 சிலைகள் இருந்துச்சு. அது பராமரிக்கக்கூடிய நிர்வாக தலைவராக இருந்தவர் அப்துல் முத்தலிப், நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பட பாப்பா அப்துல் முத்தலிப், அவர் தான் நிர்வாக தலைவர். அவர் மகன் பேர் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பட பேர் என்ன? அப்துல்லா, அல்லாஹ்வின் அடிமை. அல்லாஹ்வை நம்பி இருந்தாங்க, ஆனா சிலையை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கஅபத்துல்லா புனிதமாக மதிக்கப்பட்டது, சிலையும் இருந்தது. இப்ராஹிம் நபியுடைய மதத்திலிருந்து சாயம் போய் அந்த கஅபத்துல்லாவை ஹஜ் மாசத்துல வந்து வலம் பெறக்கூடிய வழக்கமும் பழக்கமும் அவங்கள்ட்ட இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. மக்கள் எல்லாம் அங்கேயே போயிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி யமன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நஜ்ஜாசி மன்னனுக்கு திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கஅபத்துல்லாவோட பெரிய ஒரு ஆலயத்தை கட்டுறான் அப்ரஹாம், அவருடைய படை தளபதி. கட்டிட்டு இனி மக்கள் இங்க வருவாங்க அப்படின்றான். இதை கினானா கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தன், இவன் என்ன இப்படி புதுசா ஒரு கௌபாவை கட்டிக்கிறேன் ஆத்திரப்பட்ட என்ன செய்யான்னு சொன்னா, அதுல போய் மலங்கழிச்சிட்டு வந்துட்டான். அதுல மலங்கழிச்சோன்னு ஒரு தெய்வீக சிந்தனை கொண்ட ஒரு பூர்வீக கட்டடமா நாம கட்டியிருக்கிறதுல மலங்கழிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி, இது யாரு செஞ்சான்னா அரபியர்கள் தான் செஞ்சுட்டாங்க. இந்த கஅபத்துல்லாவுக்கு நிகரா நாம கட்டினோன்னா பொறாமையில பண்ணிட்டாங்க அப்படின்றோன்னு அந்த படைத்தளபதி என்ன செய்யறான்னு சொன்னா, நான் நஜ்ஜாசி மன்னனுக்கு கடிதம் போறான், நான் கஅபத்துல்லாவை உடைக்க போறேன், நீங்க எனக்கு அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி
மஹ்மூத் என்கிற பெரிய ஒரு ஆணை இருந்து, பலம் பெருத்த பெரிய ஆணை அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த ஆணையை தரணும் நீங்க அப்படின்னா, அந்த ஆணை இன்னும் சில ஆணை படைகளையும் எடுத்துக்கிட்டு அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, வாரான் கஅபத்துல்லாவை உடைக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்கான். வந்துட்டு இருக்கும்போது 2 இடத்துல 2 யுத்தம் நடந்து அதுல எல்லாம் வெற்றி கொண்டு வந்து இறங்குறான். வந்து இறங்கி கஅபத்துல்லாவுக்கு பக்கத்திலேக்கு ஒரு இடத்துல முகாமிட்டு, அந்த இடத்துல வெட்ட வெளியில மேய்ஞ்சிட்டு இருந்த அப்துல் முத்தலிபுடைய 200 ஒட்டகத்தை பிடிச்சி அடைச்சிட்டான். 200 ஒட்டகத்தை அடைச்சிட்டான். அடைச்சிட்டு ஒரு ஆளை பேச்சுவார்த்தைக்கு அனுப்புறான். கஅபத்துல்லாவை உடைக்க வந்திருக்கோம், உங்களோடு யுத்தம் செய்ய வரல, இங்க இருக்கிற மக்களை கொல்ல வரல, எங்களோட நோக்கம் கஅபாவை உடைக்கிற மட்டும்தான், பேசாம இருந்தா உடைச்சிட்டு போயிட்டுருவோம், சண்டைக்கு வந்தா கொண்டுட்டு தான் உடைப்போம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுக்குறான். கொடுத்தோன்னே அப்துல் முத்தலிபு வந்து என்ன செய்யறாரு, கஅபாவை உடைக்க வந்தீங்க, உடைச்சிட்டு போட்டும் அப்படின்ட்டு இவர் என்ன செய்யறாருன்னா, நான் அவனை சந்திக்கிறதுக்கு எனக்கு அனுமதி எடுத்தாங்கிறாங்க. அப்போ அவரை கூட்டிக்கு வந்து கஅபாவினுடைய தளபதி, அதனுடைய தலைவர் அப்துல் முத்தலிப் வந்திருக்கிறாரு, உங்களோட பேச்சுவார்த்தை வைக்கணுமா அப்படின்னோடனே இவர் போறாரு. வரலாற்றில் என்ன எழுதிக்கிறாங்கன்னா, அப்துல் முத்தலிப் நபி அவர்களுடைய உம்மாப்பா வாப்பா எப்படி இருப்பாருன்னு சொன்னா, உயர்ந்த திடகாத்திரமான உடம்புள்ளவரா இருப்பாராம். அவரை பார்த்தாலே ஒரு பெரிய தளபதியா இருக்கும். அவர் ஊர் தலைவர் வந்த உடனே மேடையில மேல இருந்தவன் ஆபிரகாம் என்ன செய்யறான்னு சொன்னா, கீழே அப்படியே இறங்கி அவருக்கு சமனான சேர்ல அப்படியே உட்கார்ந்து பேச்சுவார்த்தையை தொடங்குறான். அவர் என்ன நினைச்சிட்டு வரான்டா, கஅபத்துல்லாவை உடைக்க வராங்க, உடைக்காதீங்கன்னு காலை விழுவாங்க, கெஞ்சுவாங்க, அதைத்தான் வாரான்னு நினச்சிக்கிட்டு வந்து என்ன அப்படின்னொன்னு, என்ற 200 ஒட்டகத்தை நீங்கள் பிடிச்சி அடைச்சி வச்சுக்கிறீங்க, உடனடியாக அதை தரணுங்கிறாரு. அவர் ஆச்சரியப்பட்டு போகிறாரு, என்னடா இது, நான் பெரிய படையை எடுத்துக்கிட்டு ஆணையை கூட்டிக்கிட்டு பெரும் பட்டாளத்தோட வந்திருக்கிறேன், கஅபத்துல்லா உடைக்க வந்தீங்க, உங்களுக்கு ரோஷம் இல்லையா, உங்கள் கஅபாவை உடைக்க போகிறேன், அது சம்மந்தமாக பேச வரலையா அப்படிங்கிறார். அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அப்துல் முத்தலிபு, ஒட்டகத்துக்கு எஜமான் நான், என்ற பொறுப்பில் இருக்கிறது ஒட்டகம், அதை கேட்டு வந்திருக்கிறேன். கஅபாவுக்கு எஜமான் அல்லாஹ், நீயும் அல்லாவும் போங்க, அல்லாஹ் உன்னை விட்டா உடைச்சிட்டு வா, எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஒட்டகத்தாகண்டாரு, ஒட்டகத்தை வாங்கினாரு, அவர் போயிட்டார். இதை எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, அல்லாஹ்வுல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்திருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் முஷ்ரிக் என்று சொன்னவர்கள் எப்படி நம்பிக்கை வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, கஅபத்துல்லாவை நீங்க உடைக்க முடியுமா, நெருங்க முடியுமா, அது அல்லாவோட யுத்தம் செய்யலாமா, நீங்க 7 மணி நேரம் உடைங்க பார்ப்போம் அப்படி என்று அல்லாஹ்வுல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க முஷ்ரிக், சிலையை வச்சுட்டு இருந்தாங்க, அவங்க தான் முஷ்ரிக்குகள். அப்ப இவன் படையெடுத்துட்டு போறான். போகும்போது அது பெரிய வரலாறு. கஅபத்துல்லாவினுடைய எல்லைக்கு போகும்போது யானை மாட்டேன்னுட்டு படுத்துட்டு, அதை எழுப்புறதுக்கு வாழை முறிக்கிறாங்க, வீட்டியால குத்துறாங்க, அசைய மாட்டேன். திருப்பி இந்த பக்கம் சொன்னா ஒசாரா வந்துச்சு, மறுபடி பாட்டி மொத்த கஅபத்துல்லா பக்கம் வேணா அப்படியே படுத்துட்டு, அப்படி அவங்க கஅபத்துல்லாவை இடிக்கிறதுக்கு அந்த ஆணையை தண்டிச்சு முடிவெடுக்க முடியாம தவிக்கும் போது அபாபில் பறவை வருது. அந்த மக்காவாசிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஆணைப்படையோட கஅபாவை உடைக்க வாரான்னு அவங்களோட ஈமான் எப்படி பவரா இருந்துச்சு தெரியுமா, தேன் கூட்டுல கல்லறிகிறாங்க. நான் சொல்றேன், தேன் கூட்டுல கல்லறிகிறாங்க, இவங்களை விரட்ட போகுது என்று நாம நினைக்கிற மாதிரி கஅபாவை உடைக்க வந்திருக்கிறாங்க, அழிய போறாங்க, தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கலாம், தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கலாம் என்று கஅபாவினுடைய பலைச்சு சுத்தி இருக்கக்கூடிய மலைகள் மீது ஏறி நின்று என்ன நடக்குதுன்னு பார்க்கிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி நடக்குது. அபாபில்ங்கிற பறவை, ஒவ்வொரு பறவைகளும் 3 கற்களை கொண்டு வந்தது, 2 கால 2 சொண்டுல உண்டு 3. ஒவ்வொரு பறவைகளும் அந்த 3 கற்களை கொண்டாந்து விரட்டி அவங்க மேல போட்டுச்சு. கல்லு சின்ன கல்லு தான், விழுந்தோடனே சப்பி துப்பப்பட்ட வைக்கல போல ஆனாங்க அப்படின்னு சொல்லி அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல்ங்கிற அந்த அத்தியாயத்துல நம்ம பார்க்கிறோம். இதை எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வையே நிராகரிச்சுட்டு போறதில்லை, அது குஃப்ரு. அல்லாஹ்வையும் நம்பிட்டு அல்லாஹ் மாதிரி இவர் பார்ப்பார், இவர்கிட்ட நோய் நிவாரணம் தேடலாம், அவர்கிட்ட நம்ம உணவு தேடலாம், இவர் நோயை உயிரை காப்பாற்றுவார் என்று நாம நினைச்சிட்டோம்னு சொன்னா அவன் தான் முஷ்ரிக். அல்லாஹ் பார்ப்பவன் நம்ம பார்க்குற மாதிரியா, அல்லாஹ் கேட்பவன் நாம கேட்குற மாதிரியா,
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் லைஸ கமித்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போன்று ஒன்றும் கிடையாது. இன்னஹு ஸமீஉன் பஸீர், அவன் பார்ப்பவன், அவன் கேட்பவன், அவன் பார்ப்பவன்ங்கறான் அல்லாஹ். அப்ப கேட்பவன் அவனும் கேட்பான் தானே, நம்மள மாதிரி அல்லாஹ் கேட்பானா? நான் முழிச்சுக்கிட்டு இருந்தா தான் கேட்க முடியும், எனக்கு தெரிஞ்ச பாஷையை தான் என்னால கேட்க முடியும், நான் தள்ளி நின்றா கேட்க முடியாது. ஆனா அல்லாஹ் நீங்க எப்படி கேட்டாலும் அல்லாஹ் கேட்பான், நீங்க மனசுக்குள்ளால துவா கேட்டாலும் அல்லாஹ் கேட்பான். இப்ப அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்றால் என்ன? இங்க ஒருத்தன் கீழே விழ போறான், யா முஹீதீன் அப்படிங்கிறான். பக்தாதுல ஈராக்கில் அடங்கப்பட்ட உயிரோடு இருந்தாலே கேட்காது, அவர் மௌத்தா போய்த்தாரு. உயிரோடு இருந்தாலே ஈராக் கேட்குமா? கேட்காது. அவர் மௌத்தா போய்த்தார். மௌத்தா போனவர் காதுல விழுந்து அவரு கீழே விழுகிறதுக்கு இடையில ஒரு செகண்ட்ல உடனே வந்து தாங்கி பிடிச்சிடுவாரு. அப்படி என்று நீங்க நினைச்சா அல்லாஹ்க்கு இணையாக்குறீங்களா இல்லையா? முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி இணையாக்குறீங்களா இல்லையா? அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் பழைய ஜாஹிலிய காலத்தை திரும்பிட்டாங்க. அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஒவ்வொரு நபிமார்களும் அனுப்பப்பட்டார்கள். நபியர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருந்த நபிமார்களும் தூதர்களும் எப்படி அனுப்பப்பட்டாங்கண்டா, அல்லாஹ் மட்டும்தான் வணங்க, வஅபுதுல்லாஹ வஜ்தனிபு, நீங்க அல்லாஹ் மட்டுமே வணங்குங்க, மற்றது என்ன அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுவ எல்லாத்தையும் கைவிட்டு விடுங்க. வஜ்தனிபு தாகூத், இந்த தாகூத்துக்களை விட்டு விடுங்கள். அப்படித்தான் எல்லா தூதர்மார்களும் அனுப்பப்பட்டாங்க. இதைத்தான் பரம்பரையாக ஒவ்வொரு மனித சமுதாயம் பின்பற்றி வந்துச்சு. இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உறுதியாக அதைத்தான் சொன்னார். இன்னைக்கு அந்த காலம் அப்படியே மருகி பழையபடி என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், அல்லாஹ்வை வணங்குறோம், மகான்கள் பெரியார்கள்ட்டையும் போய் துவா கேட்கிறோம், அவர்கள் மூலம் நாங்க உதவி எதிர்பார்க்கப்படுகிறோம். இப்படி இருக்குது. இன்னைக்கு பார்க்கலாம் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள்ல என்ன செய்யப்படுதுன்னா, மகான்கள் பெரியார்கள் என்று கபறுகளை கட்டுறாங்க, பச்சை கொடி ஏத்துறாங்க, குத்துவிளக்கு ஏத்துறாங்க, தவாபு நடக்குது, அவங்கள்ட்ட போய் கண்ணில் ஒத்துறாங்க, அவங்கள்ட்ட போய் தேவைகளை கேட்கிறாங்க, அவர்களிடம் உதவிகள் தேடப்படுகிறது. அதனாலதான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, ரப்பி லா தஜ்அல் கப்ரி வஸன யுஅபத், யா அல்லாஹ், சக்கராத்துடைய நிலையில் கேட்டார்கள், யா அல்லாஹ் என்னுடைய கபரை வணங்கப்படும் சிலையாக ஆக்காதே. அப்படி சக்கராத்துடைய நிலையில சொன்னார்கள், மக்களே உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயம் சபிக்கப்பட்டது காரணம் என்ன தெரியுமா? நபிமார்கள் அடங்கப்பட்ட இடங்களில் பள்ளி வாசல்களை எடுத்துக்கொண்டார்கள், நீங்களும் அப்படி எடுத்துக்காதீங்க. நல்லடியார்கள் அடங்கப்பட்ட இடங்களில் பள்ளி வாசல்களை எடுக்காதீர்கள், நபிமார்கள் அடங்கப்பட்ட இடங்களில் பள்ளி வாசல்களை எடுக்காதீர்கள். கபூர் இருக்கிற பள்ளியில தொழக்கூடாதுங்கிறது அதுதான். இப்ப கபூர்கள் இருக்குது, அந்த கபூர்ல பிரார்த்தனை நடக்குது, பெரிய பள்ளியா இருக்குது, ஒண்ணுக்கு போகலாம், தொழ போகையில மைய தொழுகைக்கு போகலாம். ஏன்னா மைய தொழுகிறது கபூர்ஸ்தானத்திலையும் தொழலாம். அல்லாஹ்வை சுஜூதி செய்யற இடம், அல்லாஹ்க்கு மாறு செய்யற இடத்துல அல்லாஹ்க்கு சுஜூதி செய்ய முடியுமா? கபூர் இருக்கிற பள்ளியில தொழலாமா? கூடாது. அல்லாஹ் மட்டும் வணங்கணும். ஒரு ஹதீஸ் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், சூரியன் உதிக்கும் நேரத்தில் தொழுவது தடை, சூரியன் உச்சியில் இருக்கும்போது தொழுவது தடை. ஏன் அது தடை? சூரியனை வணங்கக்கூடியவர்களுடைய நேரத்தில் அல்லாஹ்வை வணங்காதீங்க, நேரத்தில் கூட அல்லாஹ்வை வணங்காதீங்க என்றால், அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்படும் இடத்தில் அல்லாஹ் வணங்கலாமா? அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கப்படும் என்றால் என்ன? ஃபீஸ் அவுலியாப்பாவே, சின்ன மௌலானாப்பாவே, இப்போ பள்ளிகள் இருக்குது, சின்ன மௌலானாப்பா ஒரு பள்ளியில், ஃபீஸ் அவுலியா ஒரு பள்ளியில், அந்த பள்ளியை கட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஜும்மா முடிய பாருங்க, நீங்க பக்கத்தில் பைக் எடுத்து ஒரே மிரிச்சா பார்க்கலாம், ஜும்மா முடிய கபூரை சுற்றி கொஞ்சம் பேர் கையேந்திக்கு நிற்பாங்க. சின்ன மௌலானாப்பாவே பிள்ளைகளை பாவத்தை பண்ணி, பிள்ளைய எக்ஸாம் எழுதுறான் பாஸ் ஆக்கிடு அப்படிங்கிறான், எக்ஸாம் எழுதுறோம் பிள்ளைய பாஸ் ஆக்கிடுங்கிறான். அப்போ யாரு செய்யணும்? இது அல்லாஹ் தானே செய்யணும். அல்லாஹ் அல்லாதவர்களிடம் கேட்கின்றார்களே, அப்ப அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய இடத்தில் அல்லாவிடம் கேட்கக்கூடிய தொழுகை தொழுவது அல்லாஹ் தன்னுடைய தூதர் தடுத்தார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ்வை வணங்குவதை தடுத்தார்கள். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து சொல்றார், பவானா என்கிற இடத்துல ஒட்டகத்தை அறுத்து பலியிட நேர்ச்சை வைத்திருந்தேன், இப்ப இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், இப்ப அந்த நேர்ச்சையை நிறைவேற்றலாமான்னு கேட்கிறார். இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னே அல்லாஹ்வுக்காக ஒரு ஒட்டகத்தை பலியிடுறேன், அதுவும் பவானாங்கிற இடத்துல பலியிடுறேன்னு கேட்டுட்டாங்க, நேர்ச்சை வச்சுட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேட்கறாங்க, அந்த இடத்துல நேர்ச்சையை நிறைவேற்றலாமா அப்படி. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை கேட்டார்கள், அந்த பவானா என்கிற இடத்துல ஜாஹிலியா காலத்தில் வணங்கப்படும் சிலைகள் ஏதாவது அங்க உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் அல்லாமல் ஜாஹிலியா காலத்தில் வணங்கப்படும் சிலைகள் அந்த இடத்துல எப்பவும் இருக்குதான்னு கேட்கிறாங்க. இல்ல, அப்படியான இடம் இல்லாது. அப்ப நீங்க நேர்ச்சையை நிறைவேற்றுங்கன்னாங்க. அப்ப அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கும் இடத்தில் அல்லாஹ்வுக்காக வைத்த வணக்கத்தை நிறைவேற்றக்கூடாது. அப்ப கபூர் வைக்கிற பள்ளியில தொழக்கூடாது. இன்னைக்கு கபூரை வச்சே பள்ளி பிரபல்யமாகுது. கபூரை வச்சே பள்ளி என்ன செய்யப்படுது? பிரபல்யமாகுது.
என்ன கொடியேற்றமா? போன திங்கக்கிழமை கொடியேற்றுறாங்க. கொடியேற்றம் என்றால் என்ன? எப்படி வந்துச்சு இந்த கொடியேற்றம்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த கல்முனை கொடியேற்ற பள்ளி இருக்கு தானே, இந்த கொடியேற்ற பள்ளி எப்படி வந்த? கொஞ்சம் நெட்டில் கூகுளில் போய் வரலாறு புரட்டி பாருங்க. இந்த கொடியேற்ற பள்ளி எப்படி வந்தா, ஷாஹுல் ஹமீது ஒலியுல்லா அவர் இந்தியாவில் தர்கா, நாகூர் தர்காவில் அடக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஷாஹுல் ஹமீது ஒலியுல்லா இருக்கார் இல்லையா, அவரை கபர் எங்க இருக்குது? அவர் இந்தியாவை சேர்ந்தவர். அவர் இந்தியாவில் அவரை பற்றிய சிறப்புகள் எழுதுறாங்க. பச்சை பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள்லாம் எழுதுறாங்க. தாயின் வயிற்றுக்குள் இருக்கும்போது அற்புதம் காட்டினார். தாயின் வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே அற்புதம் காட்டினாராம். தாயில வகுத்துக்குள்ள 3 மாசமா இருக்கும்போது அவ கிணற்றுல தண்ணி எல்லாம் குனிஞ்சாவான், கையில இருந்த பாத்திரம் தண்ணி நிறைஞ்சுதான். அவரை பற்றி வரலாறு எழுதுறாங்க. தாயின் வயிற்றுக்குள் இருக்கும்போதே அற்புதம் காட்டினாராம். அவர் பிறக்கும் போது அந்த பிறக்கிற ரூம்ல ஒரு வெள்ளிக்கிழமை இரவு ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இலியாஸ் நபியும் அப்படியே தோன்றி அந்த இடத்துல நின்றார்களாம். ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் காதுல பாங்கு சொன்னாராம். இலியாஸ் நபி அந்த குழந்தையை அப்படியே தூக்கி தாய்க்கு பக்கத்தில் வச்சுட்டு மறைஞ்சிட்டாங்களாம். இதெல்லாம் அவர் பேரில் வைக்கிற அற்புதம். ஷாஹுல் ஹமீது வலியுல்லா அவர் இலங்கைக்கும் வந்து போனதாக வரலாற்று குறிப்புகள் இருக்குது. அந்த காலத்தில் இலங்கைக்கு வந்து போனதாக வரலாற்று குறிப்பு இருக்குது. இந்த இடத்துல கல்முனையில் முகமது தம்பி லப்பை என்கிற ஒருத்தர் பெரிய செல்வந்தராக இருந்தாராம். அப்படி செல்வந்தராக இருந்தவருக்கு ஒரு பெரிய நோய் வந்துச்சு. அந்த நோய்க்கு வைத்தியருடைய ஆலோசனை பிரகாரம் கடல் தண்ணியில குளிக்கணும். அப்ப இந்த கடற்கரை பள்ளி இருக்கிற இடத்துல அவர் ஒரு கூடாரம் அமைச்சு அவடத்தை இருந்துக்கிட்டு, அவர் பெரிய ஒரு பக்தி உள்ள ஒருத்தர், 5 நேரம் தொழுறத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்று அந்த இடத்துல தொழுதுக்கிட்டு, அந்த கூடாரத்தில் இருந்துக்கிட்டு, அந்த கடல்ல குளிச்சுக்கிட்டு, உடம்புல மஞ்சள் பூசிக்கிட்டு, அந்த கடற்கரையில் பெரிய நோய்வாய்ப்பட்டு இருந்தார். அவருடைய கனவில் ஒரு வெள்ளை உடுத்த, ஒரு வெள்ளை தோற்றமுள்ள, பச்சை தலப்பாகை கட்டிய ஒரு மனிதர் தோன்றி, உனக்கு பக்கத்தில் 100 மீட்டர் தூரத்தில் மண் குவித்து வைத்திருக்கிறேன், அந்த இடத்தை அடையாளமிட்டுக்கொள், என் பெயரில் ஒரு ஆலயம் கட்டு, இன்றோடு உன் பணி நீங்கி, உன்னுடைய பிணி நீங்கி விடுகிறது, நான் ஷாஹுல் ஹமீத் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம். கண்ணை முழிச்சாராம், விடிஞ்சு போச்சான். கனவு வந்துச்சு. கண்ணு முழிச்ச அவர் உடம்பெல்லாம் நோய் இல்லாம போச்சு. அப்படியே நடந்துக்கு போனாராம். ஒரு இடத்துல மண் குவிஞ்சிருந்துதான். அன்று ஒரு வெள்ளிக்கிழமை. அன்றைய பள்ளியில, கல்முனையில இருந்து ஒரு பள்ளியில ஜும்மாவில் போய் இவர், நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று சொன்னாராம். மக்கள் எல்லாம் வந்தார்களாம். கம்புகள் வெட்டப்பட்டது, மட்டைகள் எடுக்கப்பட்டது, அந்த மண் குவிக்கப்பட்ட இடத்தில் கூடாரம் அமைக்கப்பட்டு பள்ளியாக உருவாக்கப்பட்டு, அதுதான் இன்று வரைக்கும் கொடியேற்ற பள்ளியாக இருக்கிறது. அதிலே ஒவ்வொரு வருஷமும் கொடியேற்றப்படுகிறது என்று இந்த கொடியேற்ற பள்ளி வந்த வரலாறு எழுதுறாங்க. நான் கேட்கிறேன், கனவின் மூலமாக ஒரு மார்க்கம் வருமா? கனவின் மூலம். சரி, அவர் ஷாஹுல் ஹமீதுன்னு சொன்னா, உலகத்தில் எவ்வளவு ஷாஹுல் ஹமீது இருக்குது? நாகூர் தர்காவில் அடங்கப்பட்ட ஷாஹுல் ஹமீதா? இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த மண் குவிக்கப்பட்டதான் நான் ஷாஹுல் ஹமீதுடைய கபரு. அவருக்கு அங்கே ஒரு கபரு, இங்கே ஒரு கபரு. நீங்க எல்லாம் முடிவெடுத்துக்கோங்க என்னன்னு. அங்க ஒரு கபரு, அங்க அவருடைய உடம்பு இருந்த கபரு, இங்க அவர் கனவுல வந்த கபரு. மண்ணை கூட்டி வச்சுக்க, இங்க ஒரு கபரு. ஒரு ஆளுக்கு 2 மனைவி கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு ஆளுக்கு 2 பொண்டாட்டி கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு ஆளுக்கு 2 கபரு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அது இந்த ஷாஹுல் ஹமீது வலியுல்லாக்கு 2 கபரு. அதே மாதிரி முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானிக்கு 2 கபரு. ஜெயிலான்ல எங்க ஈராக்கில் ஒரு கபரு, இலங்கையில ஜெயிலான்ல ஒரு கபரு. அவர் எவ்வளவு இடத்துக்கு போயிருக்காராம். ஆனா இலங்கையில கல்முனைக்கு வந்ததுக்கு ஒரு கபரு, ஒரு அடையாளம். அந்த இடத்துல கொடியேற்றப்படும். கனவின் மூலமாக மார்க்கம் தோற்றுவிக்கப்படுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் வஹி வருமா? கனவின் மூலமாக ஷைத்தான் வருவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸலு பி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை கனவில் உண்மையாக என்னுடைய தோற்றத்தில் கண்டுவிட்டால் நீங்கள் என்னை கனவில் கண்டுவிட்டீர்கள். வேறு எந்த தோற்றத்திலும் ஷைத்தான் வருவான் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றத்தை தவிர வேற எந்த தோற்றம் எடுத்தும் ஷைத்தான் கனவுல வருவானாம். அப்புறம் கபரு வணக்கத்தை உருவாக்கி இணை வைத்தல பிரபல்யமாக்குறதுக்கு ஷைத்தான் எடுத்துக்கிட்ட யுக்தி கனவுதான்.
இன்றைக்கு இல்லை இந்த கனவு வந்தது, அன்றைக்கே இந்த சிலை வணக்கம் வந்ததே இந்த கனவின் மூலமாகத்தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நூஹ் நபியினுடைய காலத்துக்கு முன்னால் மக்கள் வணங்கிட்டு இருந்த சிலைகள் எல்லாம் வெள்ளத்தில் அடிபட்டு தகர்பட்டு மண்ணில் புதை உண்டு போய்விட்டது. மீண்டும் ஷைத்தான் அந்த சிலைகளை எப்படி கிளப்பினான் தெரியுமா? எங்கெங்க அந்த சிலைகள் மண்ணில் புதையப்பட்டு இருக்குதோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கனவுல ஷைத்தான் வர தொடங்கிட்டான். பாப்பட கனவுலையும் வந்து, உம்மட கனவுலையும் வந்து, புள்ளட கனவுலையும் வந்து, எல்லாரும் கனவுலையும் வந்து உங்களோட வீட்டுக்கு வாசல்ல ஒரு மகான்ற உருவம் புதைக்கப்பட்டிருக்குது, சில புதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல சொல்ல என்னடா எல்லாருக்கும் கனவா கிடக்குன்னு தோணுனாங்க. சில எல்லாருக்கும் கனவு இருந்தது நடந்தோன்னா நிஜமன் நம்பிக்கிட்டாங்க. இது ஷைத்தானின் வேலை என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவின் மூலமாக மார்க்கம் உருவாகுமான்னு கேட்டால் இல்லை ஷைத்தான் என்றார்கள். அப்போ ஒரு ஷிர்க்க ஒரு பச்சை தலப்பாவோட ஒரு ஆள் வந்து அந்த மண்குமிக்கப்பட்ட இடத்தில் இல்லம் அமைத்துக்கொள், நான் தான் ஷாவுல் அமைதி சொல்லி இந்த வணக்கம் உருவாயிச்சான். அடிப்படையே ஆடி போகுது. அடிப்படையே இஸ்லாத்துக்கு முரணான ஒரு விஷயம். அப்ப இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம் இன்னைக்கு கொடியேற்ற நடக்கக்கூடிய ஒரு காரியமாக 203வது கொடியேற்றமா. அப்ப 200 வருடங்களுக்கு முன்னாலதான் இந்த முகமது தம்பி லப்பை என்கிற ஒருத்தருக்கு கனவுல வந்தது என்று வரலாற்று எழுதி வச்சுக்கிறாங்க. இது எப்படி நியாயமாகும்? அல்லாஹ் வணங்குற இடத்துல கபரு இருக்கக்கூடாதுங்கிற, கபரை வச்சுட்டே வணக்கம் பெறுகுதே. அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடிய துவாவை இன்னொருத்தர் கேட்க முடியுமா? அப்ப என்ன இதுக்கு ஆதாரம் சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுக்க இல்லையா, கஷ்டம் வரக்குள்ள ஒரு ஆளுகிட்ட போய் உதவி தேடலையா? அப்போ மனுஷனுக்கிட்ட போய் உதவி தேடலாம் என்றால் மகான்களிடம் போய் உதவி தேடுவது தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, மனிதர்களிடம் உதவி தேடலாம், மனிதர்களுக்கு முடியுமான உதவியை தான் மனிதர்கிட்ட கேட்கணும். நம்ம பழையவங்க சொல்லுவாங்க, திண்டு கழிச்சவன்ட்டான் போகணும் சோத்து பிச்சைக்கு, உடுத்து கழிச்சவன்ட்ட போகணுமா உடுப்பு பிச்சைக்கும்பாங்க. அவனுக்கே தின்ன வழி இல்லாமைக்கான் போய் சோத்துக்கு போய் கையை நட்டலாமா? நம்ம சாதாரணமாக மனுஷன்கிட்ட கேட்குறேன்டாலும், உயிரோட இருன்ட்ட போய் கேட்குறேன்டாலும் இருக்கிறவன்டாலும் போய் கேட்போம், தாங்க வாப்பாண்டு. அவனு வாப்பா பகலே நான் சாப்பாடு ஆக்கலை, நீ என்னடா என்று கேட்குறேன்னு சொன்னால் நம்ம எப்படி அதை எடுத்துக்குவோமா? கேட்க மாட்டோமே. அப்போ கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற இடத்துல தானே நம்ம போய் கேட்போம். நோய் நிவாரணம் மனுஷனால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? நான் கேட்க, இந்த மகான்கள் ரெண்டு ஓடுறீங்க, சின்ன மௌலானா பாண்டு ஓடுறீங்க, பி சவுலாவுலியா பாண்டு ஓடுறீங்க, ஷாவுல் ஹமீது வலியுல்லாண்டு ஓடுறீங்க. சரி, அவங்கள்ட்ட ஏன் ஓடுறீங்க? கபூரில் இடிக்காங்கன்னு ஓடுறோம். ஏன் கபூருக்கு போனாங்க? ஏன் கபூருக்கு போனாங்க? சும்மா உட்காந்துட்டு இருக்க வேண்டியதானே? மவுத்தா போயிட்டாங்க, அதுக்கு தான் கபூர் கட்டிக்கும். ஏன் மவுத்தானாங்க? சின்ன ஒரு லாஜிக் தான். அவரை வருத்தத்தை அவருக்கே குணப்படுத்த இயலாமத்தான் மவுத்தாயிருக்கார். அப்புறம் எப்படி நம்ம வருத்தத்தை அவர் லேசாக்கிற? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க மாட்டோமா? அவரை வருத்தத்தையே அவருக்கு லேசாக்க இயலாமத்தான் மவுத்தாயிருக்கிறார். மவுத்தானத்தால தான் கபூர். உயிரோடு இருக்கிறவன புதப்பமா? மவுத்தானத்தாலான கபூர். அவரையே அவர் காப்பாற்ற முடியல, ஒன்னை எப்படி காப்பாற்றுவாரு? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ், நாளை மஹ்ஷர் வழியிலே மக்கள் எல்லாம் எழும்பி கேள்வி கணக்கை ஆரம்பிக்க சொல்லி ஒவ்வொரு நபிமார்களாய் ஓடுவோம். அந்த நபிமார்கள் எல்லாம் யா நப்சி யா நப்சி எம்பாங்க, எங்களால முடியாது முடியாதும்பாங்க. நபிமார்களுக்கே முடியாதாம், மகான்கள் கையை பிடிப்பாங்களாம். இவன் சொல்றான், இவன் பயான்ல என்ன சொல்றான்னு சொன்னா, ஷேக் நாயகம் அவங்க வருவாங்க, அவங்களோட முரீதுகளை பிடிச்சி அப்படியே கரையேற்றுவாங்களாம். அவர நிலைமையே அல்லாஹு ஆலம். நபிமார்களா யா நப்சிங்கிறாங்க. அந்த மஹ்ஷர் வெளியில ஷேக் நாயத்தை எங்க போய் பார்க்க? எந்த தொங்கல நிற்பார் உங்க தங்கள்? அந்த மஹ்ஷர் வழியில உங்களோட தங்கள் எங்க நிற்பார்? எந்த தொங்கல? முடியுமா அவரால? இயலாத. அல்லாஹ்வுடைய தூதர் தான் அல்லாஹ்வுடைய அரிசியில தலையை வச்சு கேள்வி கணக்கு ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி தருமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வார்கள் என்ற ஹதீஸையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இவங்க கரையேற்றுவாங்களாம். இதில் இந்த சூபி மனசில் பைய செஞ்சவங்களுக்கு ஒரு 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 சில்சிலா கொடுப்பாங்க. சில்சிலாண்டா என்ன? இப்போ இருக்கிற ஷேகு அவருக்கு பையத்து கொடுத்த ஷேഖண்டு வந்து அலி ரலியல்லாஹு தஆலான்ட்ட போய் ரசூல்லா வரைக்கும் ஒரு பட்டியல், பேர் பட்டியல், அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பையத்து எடுத்தா மவுத் ஆகும்போது கபனுக்கு வச்சு அதை அடக்கட்டான். கடுதம் முங்கர் நக்கீருக்கு அது கடுதம். கபனுக்கு வச்சோன்னா அதை எடுத்து பார்த்துருவாங்களா முன்கர் நக்கீர். ரைட், அப்போ நீங்கள் பைய செஞ்சாக்கள் நேர சொர்க்கமா. இது பயம் பண்ணி இந்த முட்டாள் சனங்கள் அவங்கள்ட்ட போய் 10-20,000 காசை கொடுத்து கையை கொஞ்சி காணிக்கை செஞ்சு காலை உளுந்து
ஒரு தொட்டு கொஞ்சி அவன் எச்சில குடிச்சு போட்டு இந்த பேப்பர் துண்டை வேண்டி எடுக்கிறாங்க, சொர்க்கம் போகலாமண்டு. எவ்வளவு பெரிய ஒரு நம்பி இஸ்லாத்துல இருந்துகிட்டு அந்த காரியம் பண்றீங்க நீங்க. கபருக்கு போகல அந்த பேப்பரை நீங்க எல்லாம் மவுத்தாயி கபருக்கு போவீங்கன்னு நம்பிக்கையா? ஒரு தீ விபத்தில் எரிஞ்சு போக மாட்டோமா? அப்ப எங்க போகும் இந்த துண்டு? இந்த துண்டை கொண்டு போய் மலக்குமார்களுக்கு இந்த டிப்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்க போறீங்களா நீங்க? அப்ப அல்லாஹ் தீர்ப்பு நாளின் அதிபதி, அல்லாஹ் மலக்குமார்களை வச்சிக்கான், நன்மதிமே எல்லாம் எழுதப்படும். ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரயரா, கடுகளவு பாவம் செஞ்சாலும் கண்டுகொள்வார், நன்மை செஞ்சாலும் கண்டுகொள்வார் என்ற வசனங்கள்லாம் எங்க? அவ்வளவு முட்டாள்தனமான நம்பிக்கை. இந்த ஷேக் நாயங்கள் காப்பாற்றுவாங்களாம். ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். நபிமார்கள், மலக்குமார்கள், மகான்கள், பெரியார்கள் நம்ம சொல்றோம். ஆக பெருசு மலக்குமார்கள். அந்த மலக்குமார்கள் பேரை கேட்டால் நம்ம என்ன சொல்றோம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். அப்படித்தானே மலக்குமார்கள் எடுத்துக்கிட்டோம். சரி, அதுக்கு அடுத்த பெரியார்கள் யாரு? நபிமார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபிமார்கள் பேரை கேட்டால நபிமார்களுக்காக துவா கேட்கணும். அந்த நபிமார்களையே தலைவர் முஹம்மது நபி, அவர் பேரு கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானாக. அதுவும் துவா தான். அந்த நபிமார்களுக்கு பிறகு அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன மகான்கள், பெரியார்கள் இருக்கிறாங்க. துல்கர்னைன், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், மூசா நபியுடைய தாய், இவங்களுக்கெல்லாம் வஹி வந்துச்சு. அவங்களோட பேரை கேட்டா என்ன சொல்றோம்? மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். அதுக்கு பிறகு சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு என்ன? ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. சஹாபாக்களுக்கு பிறகு யாரு? தாபிஈன் ரஹிமஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவானாக. தாபீன்களுக்கு பிறகு இமாம்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ், இந்த இமாம்கள், அதுக்கு பிறகு உள்ள பெரிய பெரிய தஃசீர் அறிஞர்கள் எல்லாருக்குமே அவங்களுக்காக துவா கேட்கிறோம். அப்ப மலக்குமார்கள்ட்ட இருந்து நல்லடியார்கள் வரை அவர்கள் பெயரை கேட்டா அவங்களுக்கு தான் துவா. எங்கேயாவது அவர்கள்ட்ட போய் நாம துவா கேட்ட வரலாறுகள் உண்டா? ஒரு முஸ்லிமா பிறந்த ஒவ்வொரு மனிதனும் சிந்திச்சு பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே என்ற பாவத்தை மன்னிச்சுக்கோங்க, எங்கேயாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெயர்ல கந்தூரி கொடுத்திருக்கானா? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் பேர்ல வெட்டுக்குத்து ராத்திபி நடந்திருக்குதா? நபிமார்கள் பேர்ல துவாக்கள் நடக்குதா? நபிக்கிட்ட போய் எங்கேயாவது துவா கேட்டிருக்குமா? எல்லாருக்காகவும் நாங்க தான் துவா கேட்கணும். ஏனென்றால் அல்லாஹ் ஒருத்தன் தான் துவாவை அங்கீகரிப்பவன். அல்லாஹ் தான் கொடுப்பவன். அல்லாஹ்விடம் தான் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. அல்லாஹ் தான் நோயை கொடுப்பவன், அல்லாஹ் தான் நோயை தீர்ப்பவன், அல்லாஹ் தான் உணவு விஸ்திரம் செய்பவன், அல்லாஹ் தான் உயிர் காப்பவன். அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும். அல்லாஹ்விடம் கேட்க வேண்டியதை அல்லாஹ் அல்லாதவர்களிடம் கேட்டால் அவன் முஷ்ரிக்கி. அப்ப அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டியதை யா மஹீதின் ஆண்டவரேங்கிறோமே. இங்க கடற்கரை பள்ளிக்கு போய் காணிக்க போட்டுட்டு பிள்ளோட பாஸ் வாங்கணும், ஏ லெவல்ல கிளாஸ்ல பெஸ்ட் வரணும், ஓலை எடுக்கணும் என்று காணிக்க போட்ட அப்ப அல்லாஹ் எதுக்கு இருக்கிறான்? அல்லாஹ் எதுக்கு இருக்கான்? இப்போ ஒருத்தன் கொமெண்ட் எழுதுறான், இந்த ஹுப்புக்காரன் ஒருத்தன் பேரு முஜாஹிதான், கொமெண்ட் எழுதுறான், எங்கேயோ வானத்தில் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆண்டவனிடம் கேட்பதை விட எங்கள் மகான்கள் பெரியார்களிடம் கேட்பது சிறந்தது என்று எழுதிக்கான். அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கணும். அவர் நிலைமையே என்னோன்னு கிடக்குது, அவர்கிட்ட போய் துவா கேட்கணுமா? அல்லாஹ் அல்லாதவர்களிடம் போய் துவா கேட்க முடியுமா? அப்ப இந்த கொடியேற்ற பள்ளி என்று சொல்லி இன்றைக்கு கொடி கட்டி பறக்கும் இந்த வழிகேடு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு செயல். அங்க என்னத்துக்கு மக்கள் போறாங்க? எதுக்கு போறாங்க? அங்க பெரிய ஒரு ஒரு பயான் நிகழ்ச்சி நடக்குது, தக்வா பத்தி பேசுறாங்க, இபாதத்து நடக்குது, அதுவா? ஒன்றும் கிடையாது. கடை வச்சிருக்கிறாங்க, கலர் கலரா உடுத்துக்கிட்டு பொம்பளை பிள்ளைகள் வரும். அப்ப இங்கிருந்து போய் நம்முடைய தங்கச்சி தாத்தாவை கொண்டு இறக்கி விட்டு போட்டு அங்க எவனோ இறக்கி விட்டத்தை உரச போறாங்க, அல்லது கடையில கொஞ்சம் சீப்பா சாமாம்பங்கெல்லாம் வந்து போறாங்க, கலர் கலரா பல்பு போட்டிருக்குங்கிறத பார்க்க போறாங்க. அல்லாவுக்கு இணை வைக்கிற இடத்துல சுணங்க கூடாது. அல்லாட சாபம் எப்போ வேணுமென்றாலும் பெரு. அப்ப இந்த கொடியேற்ற பள்ளிக்கு பொருள் விற்க போகலாமா? போகக்கூடாது. அங்க போனா வியாபாரம் அப்ப நான் முட்டாசு கடை வச்சுக்கிறேன், நான் பிளாஸ்டிக் கடை வச்சுக்கிறேன், நான் இந்த பொருளை நான் பேக்கு வச்சுக்கிறேன்,
லேடி செருப்பு வச்சுக்கிறேன், எல்லா ஐட்டமும் அங்கே வரும். இப்போ செருப்பு வரும், பேக்கு வரும், எல்லாம் வரும். இதெல்லாம் கொண்டு போனால் அங்கே நல்ல மக்கள் வருவாங்க, விற்கலாம் என்று போனால் இது கோயில் தெருவில் வியாபாரம் பண்ண போகிறது சமம். அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய இடத்துல ஊக்குவிக்க போகிற மாதிரி ஒரு செயல் இது. அது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவமான காரியங்களுக்கு நீங்கள் துணை நிற்காதீங்கிறான். பாவமான காரியங்களுக்கு துணை நிற்கக்கூடாது. கொடியேற்ற பள்ளியே ஒரு பாவம், அல்லாவுக்கு இணை வைக்கிறது. அதுக்கு ஹயர் போகக்கூடாது. நம்ம ஆட்டோ வச்சுக்கோம், வாகனம் வச்சுக்கோம், கார் வச்சுக்கோம், வேன் வச்சுக்கோம். கொடியேற்ற பள்ளிக்கு ஹயர் வருது, 1 லட்சம் ரூபா தந்தாலும் செய்யாதீங்க. அந்த சோறு நம்மளோட பிள்ளைகளுக்கு செமிக்கக்கூடாது. அந்த ஹராமான உழைப்பு வரக்கூடாது. ஹயர் போகாதீங்க, பொருள் விற்க போகாதீங்க, பொருள் வாங்க போகாதீங்க, முஸ்பத்தி பார்க்க போகாதீங்க. அல்லாவுக்கு மாறு செய்கிற இடம் முடியும் என்றால் உங்கள் குடும்பத்தை தடுத்து நிறுத்துங்கள், அங்கே போகாதீங்க. மிகப்பெரிய ஒரு பாவம் நடக்கக்கூடிய ஒரு இடம்ங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இந்த கொடியேற்ற பள்ளி போன்ற இடங்களுக்கோ அல்லது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய வேறு சில ஆலயங்கள், கோயில்கள், ஆலயங்கள், திருவிழாக்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கோ நம்முடைய ஒரு முஸ்லீம் சகோதரர் முட்டாசி விற்கிறதுக்கோ ஐஸ்கிரீம் விற்கிறதுக்கோ ஒரு பொருள் விற்கிறதுக்கோ போனால் அது ஹராமானது. ஏன் ஹராமானது என்றால் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு இடத்துல, அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய இடங்கள்ல அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கு தொண்டையை குளுமையாகிறதுக்கு பொருள் விற்க போறோம்னா அதுக்கு உதவி செய்யறோம். பாவத்துக்கு நாம துணையாக இருக்கக்கூடாது. நல்ல வியாபாரம், நல்ல சம்பாத்தியம் செய்யாதீங்க. அது மாதிரி தான் உள்ளூருக்குள்ள கடையை வச்சுக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய பொருளை விற்கிற கடையை வச்சிருக்கிறாங்க. எப்படி அரைக்கூடு நாடா விற்கிறோம். அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக. யார் தாயத்து தகடு கட்டிக்கிட்டாங்க அவங்க அல்லாஹ்க்கு இணை வச்சுட்டாங்க. நான் விற்கிறேன், நான் கட்டலையே, நான் விற்கிறேன். இதை எந்த கோர்ட்டில் போய் இந்த வழக்கை ஜெயிக்கலாம்? அல்லாஹ் கேள்வி எனக்கு கூட இதை சொல்லலாமா? இப்ப நம்ம விவாதம் பண்ணலாம். நாங்க 5 நேரம் தொழுறோம், நாங்க வணங்கல்ல, நாங்க பூஜை செய்யல, ஆனா பூஜைக்குரிய சாமான விற்கும், நாங்க அரைக்கூடு விற்கும், நாங்க கட்டல, நமக்கு அதுல நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாட்டி எதுக்கு விற்கிற? நீ விற்க போய்த்தானே ஒருத்தன் வாங்க வரான், நீ ஏன் விற்கிற? யுத்த நேரத்தில் எதிரிகளுக்கு வாழ் விற்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். வாழ் தான், கத்தி தான், கத்தி தான். யுத்த நேரம் நமக்கு எதிராக பயன்படுத்த போறான், விற்காத. சீனி ஹலால் தான், வாங்குறவன் சாராயங்காய்ச்சி தெரிஞ்சா விற்காத, ஹராம். அப்ப சீனி ஹலாலையே சாராயங்காய்ச்ச பொருள்டா கொடுக்க கூடாண்டா. தாயத்து தகடு என்னத்துக்கு? தாயத்து தகடு என்னத்துக்கு? எதுக்கு அந்த நூல் பண்றான்? கொடி கட்டுறதுக்கா? ஆடா அல்லாஹ்க்கு இணை வைக்கிறதுக்கு தாயத்து பூஜாரிக்கிட்ட போறான், நம்மளோட மௌலவி சாப்பிட்டு போய் நூல் கட்ட போறான், விற்கக்கூடாது. அதுல ஒரு சிலர் பூஜைக்குரிய சாமான், நீங்க பூஜையோட பேரை சொன்னாலே சாமான் லிஸ்ட் நாங்க தருவோம். நெய், தேன், குங்குமம், கஸ்தூரி, சங்கு, சாலிவை, இது சாமிக்கு படைக்கிறது. இது எல்லாத்தையும் வித்து பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு கொடுக்கணுமா? இதை வித்து நம்ம பொண்டாட்டி பிள்ளை சோறு கொடுக்கணுமா? சொர்க்கம் போற இல்லையா? நாம ஹராத்தை திண்டு தான் அந்த உடம்பை வளர்க்கணுமா? அது வித்தா தான் இருக்கிற மத்த சாமான் விற்கும் என்றால் நீங்க அல்லாஹ்வுல தவக்கல் வைக்கல. நாம ஈமான் கொண்ட 6 அம்சம், அல்லாஹ்வை கொண்டு ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர் வல் கத்ர் கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்வை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமை கொண்டு, விதியை கொண்டு நாம ஈமான் கொண்டிருக்கிறோமே. விதியை கொண்டு ஈமான் கொண்டிருக்கும். சூரா ஹூத் 6வது வசனம், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க் பொறுப்பை நாம எடுத்திருக்கிறோம் என்கிறான். சூரத்துல் அன்ஆம் 59வது வசனம், வமா தஸ்குது மின் பர்கத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இல்லாம கீழே விழாதுங்கிறான். சூரா ஹதீத் 22வது வசனம், உங்களையும் இந்த வானம் பூமியையும் படைப்பதற்கு முன்னாலும் உங்களுக்குள் என்ன நடக்கும் என்கிறத இல்லா ஃபி கிதாபி மின் கப்லி அன் நப்ரஹ, நம்ம எழுதிட்டோம் என்கிறான். சூரா பக்ரா 214வது வசனம், நீங்கள் வஅஸா அன் தக்ரஹு ஷையன் வ ஹுவ கைரு லக்கும். நீங்க சில விஷயத்தை வெறுப்பீங்க, அது நல்லதா இருக்கும். நீங்க சில விஷயத்தை விரும்புவீங்க, அது கெட்டதா இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாங்கறான். அப்ப கலா கதிர நம்பி இருக்கிறோம். இதை வித்தா தான் மத்தது வியாபாரம் நடக்க வேண்டாம். நீ கலா கதிர நம்பல. அல்லாஹ் உனக்கு எழுதின ரிஸ்க் நீ அமெரிக்காக்கு ஜனாதிபதியானாலும் கிடைக்கும், எழுதாட்டி கிடைக்காது. உனக்கு எழுதப்படாதது கிடைக்காது. நீ அமெரிக்காவுக்கு போனாலும் கிடைக்காது. நீ சோமாலியாவில் பிச்சை எடுத்தாலும் உனக்கு எழுதப்பட்டது காலாடியை வந்து கிடக்கும். அல்லாவை நம்பணும். இதை வித்தா தான் வியாபாரம் இல்லை, அதை விற்க மாட்டேன். எப்படி? அல்லாவை நம்பின நான் அல்லாஹ்க்கு மாறு செய்கிற, அல்லாஹ்க்கு இணை வைக்கிற ஒரு சாமான நான் என்ற கையால தூக்கி வித்து அதுல லாபம் கண்டு என்ற ஒன்றாட்டி பிள்ளைகளுக்கு சோறு கொடுத்து நான் ரோட்டில் காரோடி ஜீப்போடி, சுப்ஹானல்லாஹ்,
நியாயம் நல்லா இருக்குமா? இது மறுமையில நாம தப்பலாம? அல்லாஹ் கிட்ட இதுக்கு பதில் சொல்லலாமா? புரிஞ்சுக்கோங்க, இதுல பெருமை வேற. அல்லாவுக்காக சில்லறை கடை வச்சுக்கிறவங்க தாயத்து தகடு, இசின் தகடு, அந்த இசின் தகடை கண்டுபிடிச்சதை ரேசருக்கு அடார் வைக்கத்தான். அதை கேரேஜுக்காரன் வேண்டுவேன், நீ விடு, நமக்கு தேவையில்லை. இசும் எழுதுறதுக்கு தகடு, தாயத்து, குங்குமம், கஸ்தூரி, சங்கு, சாலில, இந்த கோயிலுக்கு விற்கிற எண்ணெய் அது வேற, அதுக்கு விற்கிற நெய் வேற, வேற ரேட்டில் தேனு. இந்த பூஜாரியில லிஸ்டண்டா அதுக்கு இப்படி சாமான், அந்த பூஜாரியில லிஸ்டண்டா அதுக்கு இந்த சாமான், எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றாங்க. அத்தையாது பாடமானு தெரியல அவருக்கு. பூஜையோட சாமான் எல்லாம் பாடமா, அத்தையாது பாடமானு தெரியல. இதை வேற பேஸ்புக்ல வேற விளம்பரம், ஹராம். அப்படி சாமான் அல்லாவுக்கு மாறு செய்யற சாமான் விற்கிறவன்ற கடையில எள்ளு கூட வேண்ட போகக்கூடாது. நாமளும் அதை நாம புறக்கணிக்கணும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்க்கு மாறு செய்கிற இடத்துக்கு போகக்கூடாது. அல்லாஹ்க்கு மாறு செய்கிற பொருளை விற்கிறதுக்குள்ள துணை நிற்கக்கூடாது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். உழைப்பு ஹலாலா இருக்கணும். ரத்தம் ஹலாலா ஓடினால் சொர்க்கம் நுழையும். ஹராத்தில் வளர்ந்த மாமிச